நான் வெளியே போறப்ப ஒரு 500 rupees கொடு ப்ளீஸ். 100 rupees-ஆ? எதுக்கு எதுக்குடி? ப்ளீஸ் அப்பா கொடு அப்பா. வாரம் பப்பா கொடுப்பால அப்போ உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடப்பா. நீ என் செல்ல அப்பால கொடுப்பா. ஏய், நானும் என்கிட்டலாம் 1 ரூபா கூட கிடையாது. இதுல 500 ரூபா வேற என்கிட்டலாம் இல்ல. பேத்திய பார்த்து உனக்கா பாவமா நினைக்கல ப்ளீஸ் அப்பா. என்ன சொன்னாலும் என்கிட்ட 1 ரூபா கூட இல்ல ஜானு. இருந்தா கொடுத்துருவேன். இல்ல என்கிட்ட. அப்பா ப்ளீஸ் அப்பா, உன் கால வேணா உழுது அப்பா. ஏய், ஏய். ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ் அப்பா, 500 ரூபா கொடு அப்பா. அப்பத்தா பணம் கொடு பணம் கொடு. என்ன பணமரமா வச்சிட்டு இருக்கிற? எப்ப பார்த்தாலும் பணம் கொடுத்துட்டே இருக்கிறது. இந்தா ஐ தேங்க்யூ அப்பா. பை பை. இரு இரு இரு, எங்க போற? என்ன நீ 500 ரூபாய் தான் நான் கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கல. யா கத்துறப்பா. ஜானு ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ சொல்ற கேக்குது. 500 ரூபாய் தான் நான் கொடுத்தா டைம் வரப்போ கொடுக்குறேன். யா கத்துற? ஒன்னும் நீ கேட்ட 500 ரூபா காசு இல்ல. அது நான் ரேஷன் கடை எழுதி வச்சுக்கிற ஸ்லிப். அது ஏ ரேஷன் சிப்பா. இது பாக்குறேன். பருப்பு அரிசியா? ஜானு, சூனியக்கார கிழவி என்னன்னு நினைச்ச? ஐயோ அப்பா ப்ளீஸ் அப்பா. அப்பா ப்ளீஸ் அப்பா ஒரு 500 ரூபாய் கொடு அப்பா. ப்ளீஸ் அப்பா ஒரு 500 ரூபாய் கொடு அப்பா. ஏய், என்கிட்ட இல்ல போ. என்ன நினைச்சிட்டு இருக்கற? எப்ப பார்த்தா பா எங்க பா. மருமக ரொம்ப நல்லவ தெரியுங்களா? எல்லா வேலை செஞ்சிருவா, என்ன சொன்னாலும் கேப்பா. அந்த மாதிரி மருமக கிடைக்கிறதெல்லாம் கஷ்டங்க. ஆனா எவ்வளவு அறிவு தெரியுங்களா? அவ்வளவு மாதிரி அறிவு யாருக்குமே கிடையாது. எந்த பொம்பளைக்கும் மருமக கிடைக்காதுங்க. அது மட்டும் கேரண்டி. நீ யாருகிட்ட பேசிட்டு இருந்த? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன பேசுறதுன்னு இல்லையா? உன் மருமக டேலண்ட். ஆமாண்டா, யாருக்குமே அந்த மாதிரி புத்திசாலி மருமக கிடைக்க மாட்டா. கிடைக்க மாட்டாடா. அவ்வளவு டேலண்டடா. எதுக்கு அப்படி சொல்ற? உன் மருமகளோட டேலண்ட் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டா. பண்ணு. இரு ஒரு நிமிஷம் வரேன். இங்கே இரு. சித்ரா, என்னம்மா? கூப்பிட்டாங்க, எங்க காணோம்? ஐயோ, வரேன்ட்டு போயிருக்கான். வரான், இரு வருவான். ஆரம்பிக்கலாங்களா? இப்ப ப்ரூவ் பண்றேன் பாரு எங்க அம்மாளுக்கு. என் பொண்டாட்டி, அதாவது அவ மருமக தானே பெருமையா பேசிட்டு இருந்தா. எவ்வளவு புத்திசாலின்னு இப்ப தெரிஞ்சிடும் அவளோட புத்திசாலித்தனம். இந்த ஜிலேபி ஃபில் பண்ணிருக்கிற பாக்ஸ்ல என்ன இருக்குது கரெக்டா சொல்லு பாக்கலாம் சித்ரா. இப்ப தெரிஞ்சிடும் பாரு உன் மருமகளோட புத்திசாலித்தனம். கரெக்டா சொல்லுன்னு சொல்றாங்கன்னா அதுல எனக்கு தெரிஞ்சு முறுக்கு தான் இருக்கும். அத்தை முறுக்கு இருக்குது விவி. கரெக்டா? முறுக்கா? முறுக்கு தானே இருக்குது. அப்போ கரெக்ட் தானே நான் சொன்னேன்? ஐயோ, ஜஸ்ட் ஒரு துளியில மிஸ் ஆயிட்டேன். இன்னொரு வாட்டி கெஸ் பண்ணி சொல்லு, கரெக்டா சொல்லு. நான் ஜிலேபி ஃபில் பண்ணிட்டு வந்திருக்க இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குது கரெக்டா சொல்லு பாக்கலாம். அப்போ முறுக்கு இல்லைன்னா அத்தை மிச்சர் இருக்குமோ? தெரியல. விவி மிச்சர். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மிக்சர். மிக்சர். ஆமா, கேட்டுக்கோ உன் மருமகளை. எனக்கு ஒரு டவுட். இத்தனை சொல்லி அவன் இது பண்றானா, அப்ப அதுல ரவா உருண்டை என்னாச்சு இருக்குமோ? இருக்கும் இருக்கும், ரவா உண்டை தான் இருக்கும். என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. என்னது ரவா உருண்டையா? இதுக்கு அவளே பரவாயில்லையாட்டு இருக்குது. ஐயோ சாமி, நல்ல மருமக நல்ல அத்தை, செம இன்டெலிஜென்ட் ரெண்டு பேரும். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தை பேசி விட்டுருமோன்னு வேற. நீ படிக்கிறியாமா? படி படி. அம்மா அப்பா நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கிறேன். குடும்பத்துக்கே பெரிய பேத்தி. நல்லா படிச்சு டாக்டரோ இன்ஜினியரா ஆகணும். அதான் எனக்கும் ஆசை. நல்லா படிக்கட்டும். அப்பா நான் போற சாமி, படிக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருக்கிற? நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்கிறேன். உனக்கு என்னப்பா? மூடி வச்சுதான் படிப்பியா? எப்பவுமே கதவு திறந்து வச்சுட்டு படிக்கணும். இனிமேல் கதவு சாத்தக்கூடாது, தெரிஞ்சுதா? ஆமா ஜானு, படிக்கிறப்ப சத்தமே வர மாட்டேங்குது. நீ சொல்லி சொல்லி படிக்கிறியா இல்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? சத்தமே வரல, படிக்கிற சத்தம். சொல்லி அப்பதான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஊருக்கே சொல்லுமா? சொல்லி சொல்லி சத்தமா படிச்சாதான் மண்டையில ஏறும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? கதவெல்லாம் சாத்தக்கூடாது. கதவை சாத்தாம தான் படிக்கணும். இன்னொரு வாட்டி எதனா கதவை சாத்திட்டு படிக்கிறது தெரிஞ்சது எனக்கு. ஆமா, கதவை திறந்து வச்சு படிக்கணும், தெரிஞ்சுதா? வாட்டி கதவு இது சாத்திட்டு படிச்சுட்டு இருந்த பிச்சு போடுவோம், பிச்சு பாத்துக்கோ.
என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கிற? யா அத்தா. படிச்சிட்டு இருக்கியா? சரி சரி, கேரி ஆன். படிச்சுட்டா இருக்கிற நீ. ஏயா அத்தா படிச்சுட்டேன். தோட பக்கத்தை படிச்சுட்டு இருக்கிறாளாமா இவோ. ஃபர்ஸ்ட் நம்ம டீ பண்ணிருக்கோம். மீமா கிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு நல்லா பேர் வாங்க. மீமா நான் ஃபர்ஸ்ட் டீ பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லி பாரு. என்ன ஜானு இந்த நான் டீ பண்ணிருக்கேன் மாமா, டேஸ்ட் பண்ணி பாரு. நீ பண்ணியா? போய் சொல்லாத. போய் சொல்லலாம் மாமா. நீயா பண்ண? ஓ அதான் கிச்சன்ல நின்று நோண்டிட்டு இருந்தே ஏதோ. ஓ ஏ ஜானு சூப்பரா இருக்குது டீ. தேங்க்யூ மாமா. நீயா பண்ண? போய் சொல்லாத. நான் போய் சொல்ல மாமா. பின்னையா கிளாஸ் எடுத்துட்டு நானு. ஏ சூப்பரா இருக்குது ஜானு. தேங்க்யூ மாமா. A few minutes later. ஜானு கொஞ்சம் அப்பதான் டீ அம்மா கொஞ்சம் வச்சு கொடுத்துரு ஜானு. டீயா? ஆ ஏய் சூப்பரா வச்சிருக்க. நீ Thank வச்சியா? ஆ. குட், நல்லா இருக்கு. 1 hour later. பாப்பா வந்துட்டாமா, கொஞ்சம் டீ வச்சு கொடுமா. 2 hours later. ஜானு தலை வலிக்குது ஜானு, கொஞ்சம் டீ வச்சு கொடுமா. 3 hours later. Approximately 10 hours later. ஆமா இப்ப ஜானு கூட நல்ல டீ வச்சு பழவிட்டா. வச்சு கொடுக்க சொல்ல. ஜானு ஜானு ஆண்டிக்கு வந்திருக்காங்கம்மா, கொஞ்சம் டீ வச்சு எட்டுவாமா. கொஞ்சம் செஞ்சு கை கால் எல்லாம் வலிக்குது, ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும். ஜானு கொஞ்சம் டீ வச்சு எட்டுவாமா. இவ்வளவு கூட ஒரு வாட்டி டீ வச்சு கொடுத்தா 1000 வாட்டி டீ. அப்பதான் வந்தா, இது வந்தா, அது வந்தான்ட்டு எப்போ பார்த்தாலும் நான் தான் டீ வைக்கணும். ச்சீ. இது என்னடா கான்செப்ட்? காண காலையில இருந்து பாரு. ஏய் ஜானு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே, காலையில எந்திரிச்சு படிக்கலாம், எக்ஸாம் தான் வந்துட்டு இருக்குதுல்ல. 15th இருந்து எக்ஸாம்னு சொல்லிக்கிறாங்க. நீ எடுத்து படிக்கிறதுக்கு என்ன ஜானு? ஏதாவது இருந்தா ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிக்கலாம்ல. நாளைக்கு ஸ்கூலுக்கு போறோம், காலையில உட்காந்துட்டு எழுதுவேன். இங்க பாரு. டியூஷனுக்கு போலாம், காலையில எந்திரிச்சு டிஃபன் பண்ணிட்டு டியூஷன் போலான்னு ஏதாவது இருக்கும். பாரு பக்கத்து பிளாட் அருணவி, உன் கிளாஸ் தானே, எவ்வளவு அழகா எடுத்து வச்சிருக்கிற, மார்க்ஸ் எல்லாம் எவ்வளவு நல்லா வாங்கி இருக்கிறான். நீ என்ன இருக்கிற இல்ல, உட்காந்துட்டு இங்க போன் பார்த்துட்டு காலையில இருந்து கையில பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ. அப்பதான் உனக்குதான் எதுவுமே இதாவாது. என்ன பாரு இப்படியே போன் பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ. இது அவருக்கு உனக்கு. ஆமாட்ட ஜானு மார்க் சொல்லிட்டு பாரு. ஸ்மைல் 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 ஸ்மைல். அப்பா எப்படியோ சபிச்சுட்டோதா சாமி. ஜானு எங்க டப்பா தூக்கிட்டு போயிட்டு இருக்கா? ஏய் சித்ரா, எங்க டப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற? பக்கத்து வீட்டுல சாப்பாடு குடுக்கறேன் நாங்க, அதுக்கு தான் வாங்கிட்டு வர போறேன். ஜானு பாரு, உங்க அம்மா பக்கத்து வீட்டுல சோறு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கறதுக்கு போறா. நம்ம வீட்டுல இருக்கிற மான மரியாதை எல்லாம் கெடுக்கறதுக்கு. ஏ சித்ரா, பக்கத்து வீட்டுல சோறு குடுக்குறான்னு சொல்லிட்டு சோறு வாங்குறதுக்கு போறியே, உங்க வீட்டுல நம்ம வீட்டுல சோறு இல்லையா? எதுக்கு போய் சோறு வாங்குறதுக்கு போற? கொஞ்சம் கூட மான மரியாதை இல்லையா உனக்கு? எனக்குன்னு வந்து வாச்சிருக்கிறா வாரு மருமகன், எல்லாரும் வீட்லயும் போய் சோறு வாங்குறதுக்கு. இங்க சோறு இல்லாத மாதிரி. ஓ பக்கத்து வீட்டுல பிரியாணி பண்ணிருக்காங்களாமா, அதுக்குதான் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அதுக்குதான் போசி எடுத்து போய் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கிறேன். பிரியாணியா? நிஜமா பிரியாணி தானே? கொண்டாங்க பிரியாணி வாங்குறதுக்கு தூண்டு பாத்திரம் எடுத்துட்டு போனா யாருக்கு பத்தும்? பெரிய பாத்திரம் குடுக்குற, போய் வாங்கிட்டு வா. கிளவி எங்கிட்ட சோத்துக்கு மான மரியாதை இருக்குது, அத்தனை பேச்சு பேசிட்டு பிரியாணின்னு ஒண்ணு ஓடிட்டேன். உங்களுக்கு இருக்குதான் மான மரியாதை. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சில் மாடி. என்ன இது, அம்மாளும் மகனும் என்னமோ மீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன? நான் இன்னைக்கு ஒரு கெட்ட கனவு கண்டேன். கனவு கண்டியா?
என்ன கனவு கண்ட? எப்ப பார்த்தாலும் உனக்கு நல்ல கனவே வராது, இப்ப மட்டும் வரப்போகுதா? என்ன கனவு கண்ட? சிக்கன் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனப்போ மாடு முட்டிருச்சு அத்தை. பகல் கனவு வேற. பலிக்குமா அத்தை? நல்லா கனவுல பயந்து போய் பாலாட்டு இருக்குது. இதை வச்ச இவளை என்ன வழி பண்றேன் பாரு, சூனியக்கார களி யாருன்னு காட்டுறேன் பாரு, இதுல உனக்கு இருக்குது. அத்தை என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? பலிக்குமா? ஐயோ பகல் கனவா? எத்தனை மணிக்கு கனவு கண்ட சித்ரா? ஐயோ பகல் கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்களே. என்னத்த சொல்றீங்க? ஒரு 5 மணி இருக்கும் அத்தை. ஐயோ சித்ரா 5 மணிக்கு கனவு கண்டியா? 5 மணிக்கு கனவு கண்ட பலிக்கும்னு சொல்லுவாங்களே. 10-15 நாளைக்குள்ள என்னாச்சும் ஆயிடும். ஐயோ சித்ரா நம்ம பாத்துக்கலாம் அதெல்லாம். வெளியில ஆனா 10-15 நாளைக்கு எங்கேயும் வெளியில மட்டும் போயிடாத, உஷாரா இரு என்ன. அப்பத்தா மாடு முட்டினது மீமாவில உன்னதான். என்னடா சொல்ற பூ? என்ன என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நீ பார்த்து உஷாராரு, மாடு கிட்ட முட்டு வாங்காத தலை. என்ன? ஏ சித்ரா, நான் ஏன் உன் கனவுல வந்தேன்? என்ன அத்தை தெரியும்? மாடு முட்டி அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மாட்டி வைக்க நல்ல போட்டோ கூட இல்ல. முதல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கணும். எங்க வெளியே போயிட்டு இருக்கிற? வெளியே மாடு நிக்குது. இது மாடு நிக்குதா? ಜಾನು ಇಲ್ಲಿ ಆಚೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ಯಾ? ನಾನು ಆಚೆ ಹೋಗ್ತಾ ಇದೀನಿ. ಯಾಕೆ? ಜಾನು ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ಒಂಥರ ಇದೆ, ನನಗೊಂದು ಕೂಲ್ ಡ್ರಿಂಕ್ಸ್ ತಗೊಂಡ್ ಬಂದ್ ಕೊಡ್ತೀಯಾ? ಯಾವ್ದು ಬೇಕು ನಿನ್ಗೆ? ಪೆಪ್ಸಿ ಬೇಕಾ ಮಿರಂಡಾ ಬೇಕಾ? ಮಿರಾಂಡಾನೇ ತಂದ್ಬಿಡು ಜಾನು. 1 ಲೀಟರ್ ತರ್ಸ್ಲಾ 1/2 ಲೀಟರ್ ತರ್ಸ್ಲಾ ಅಪ್ಪ? 1/2 ಲೀಟರ್ ಸಾಕು ಜಾನು, ನಾನು ಒಬ್ಳೇ ತಾನೆ. ನಾ ಬಾಟ್ಲಾ? ನೀನೇನು ತರಬೇಡ, ಹೋಗಿ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ನೀರ್ ಕೊಡು ಸಾಕು, ಹೋಗು. ಅಪ್ಪ ನೀರಾ? ತಣ್ಣೀರ್ ಬೇಕಾ ಬಿಸಿನೀರ್ ಬೇಕಾ? ತಣ್ಣೀರೇ ಕೊಡು ಜಾನು, ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ಇದು ಮಾಡ್ತೀಯ ಜಾನು, ಹೋಗು ಜಾನು. ಅಪ್ಪ ಫ್ರಿಡ್ಜ್ ನೀರ್ ಬೇಕಾ ಮಡಿಕೆ ನೀರ್ ಬೇಕಾ? ಜಾನು ನೋಡ್ ಜಾನು, ಹಿಂಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ನಾನು ಕೋಪ ಬಂದ್ರೆ ಪಾರ್ಕೆ ಎಲ್ಲ ಹೊಡಿತೀನಿ ನೋಡ್ಕೋ. ಚೆನ್ನಾಗಿರೋ ಪರ್ಕೆನಾ ಕಿತ್ತೋಗಿರೋ ಪರ್ಕೆನಾ? ನಾನು ಈ ತರ ಬಿಹೇವ್ ಮಾಡಬೇಡ ಜಾನು ಪ್ಲೀಸ್. ಅಪ್ಪ ಯಾವ ಪ್ರಾಣಿ, ಕತ್ತೆನಾ ನಾಯಿನಾ? ನನ್ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೋಬೇಡ, ದಯವಿಟ್ಟು ಆಚೆ ಹೋಗು. ಅಪ್ಪ ಇವಾಗ್ಲೇ ಹೋಗ್ಲಾ ಆಮೇಲೆ ಹೋಗ್ಲಾ? ಅಷ್ಟು ಆಚೆ ಹೋಗು. ನೀವ್ ತಳ್ತೀರಾ ಇನ್ನ ನಾನೇ ಹೋಗ್ಲಾ? ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಜಾನು ಒಡೆದು ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತೀನಿ ನೋಡ್ಕೋ ಜಾನು. ಅಪ್ಪ ಕಲ್ಲರಿ ಓಡ್ತೀರಾ ಇಲ್ಲ ಕತ್ತಿನ ಚುಚ್ತೀರಾ? ಅಲ್ಲಿ ನೀನ್ ಸಾಯಲ್ಲ, ಕತ್ತಿಯಲ್ಲಿ ಚುಚ್ಚು ಸಾಯಿಸ್ತೀನಿ. ಅಪ್ಪ ಹೊಟ್ಟೆಲಿ ಚುಚ್ತೀರಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಚುಚ್ತೀರಾ? ಸಾಕು ಜಾನು ಪ್ಲೀಸ್ ನಿಲ್ಸ್ ಜಾನು, ತಲೆ ಹಂಗೆ ಸುತ್ತಾ ಇದೆ ಜಾನು. ಸುತ್ತಾ ಇದೆ ಅಪ್ಪ, ರೈಟಾ ಲೆಫ್ಟಾ? ಓ ಇವಳ ಹತ್ರ ನನ್ ಏನ್ ಮಾಡೋದಪ್ಪ ಸ್ವಾಮಿ, ತಲೆ ಸುತ್ತುತ್ತೆ. ಹೀಗೆ ಬಿದ್ದೋಗ್ ಬಿಟ್ರೆ ಏನ್ ಮಾಡೋಣ? ಲೋ ಬಿಪಿ ಆಗಿತ್ತಾ ಹೈ ಬಿಪಿ ಆಗಿತ್ತಾ? Very interesting, but I don't care. வெளியே போறப்ப ஒரு 500 rupees கொடு ப்ளீஸ். 100 rupees எதுக்கு? எதுக்குடி? ப்ளீஸ் அப்பா கொடு அப்பா. வாரம் பப்பா கொடுப்பால, அப்போ உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடப்பா. நீ அஞ்சல்ல அப்பால கொடுப்பா. ஏய் நானும் என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது, இதுல 500 ரூபா வேற என்கிட்ட இல்ல. பேத்திய பார்த்து உனக்கா பாவமா நினைக்கல, ப்ளீஸ் அப்பா. என்ன சொன்னாலும் என்கிட்ட 1 ரூபா கூட இல்ல ஜானு, இருந்தா கொடுத்துருவேன், இல்ல என்கிட்ட. அப்பா ப்ளீஸ் அப்பா, உன் கால வேணா உழுது அப்பா. ஏய், ஏய். ப்ளீஸ் அப்பா ப்ளீஸ் அப்பா, 500 ரூபா கொடு அப்பா. அப்பத்தா பணம் கொடு பணம் கொடு, என்ன பணமரமா வச்சிட்டு இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் பணம் கொடுத்துட்டே இருக்கிறது. இந்தா ஐ தேங்க் யூ அப்பா, பை பை. இரு இரு இரு, எங்க போற? நீ 500 ரூபாய் தான் நான் கொடுத்தா, 1 லட்சம் ரூபா கொடுக்கல, யா கத்துறப்பா? ஜானு ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ சொல்ற கேக்குது. 500 ரூபாய் தான் நான் கொடுத்தா, டைம் வரப்போ கொடுக்குற, யா கத்துற? ஒன்னும் நீ கேட்ட 500 ரூபா காசு இல்ல, அது நான் ரேஷன் கடை எழுதி வச்சுக்கிற ஸ்லிப். அது ஏ ரேஷன் சிப்பா, இது பாக்குறேன். பருப்பு அரிசியா? ஜானு சூனியக்கார கிழவி, என்னன்னு நினைச்ச? ஐயோ அப்பா ப்ளீஸ் அப்பா, அப்பா ப்ளீஸ் அப்பா, ஒரு 500 ரூபா கொடு அப்பா.
ப்ளீஸ் அப்தா ஒரு 500 ரூபாய் கொடு அப்தா. ஏய் என்கிட்ட இல்ல போ. என்ன நினைச்சிட்டு இருக்கற? எப்ப பாத்துக்கணும் பா. எங்க ஏஞ்சி பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.